அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். சங்கீதம் 107:7. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். விசேஷமாக செம்மையான வழியிலே அவர் நம்மை நடத்துவதினால் நாம் அவரை இவ்விதமாக துதிக்க வேண்டும். கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லி கர்த்தரை துதிக்க வேண்டுமா? நாம் கூட காணாமற் போன ஆட்டை போல சத்துருவினால் பாவத்தினால் சிதறடிக்கப்பட்டவர்களாக அலைந்து திரிந்தோம் அல்லவா? கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்து மார்பில் அணைத்து மந்தையில் சேர்த்து கொண்டாரே. நாமும் கர்த்தரை துதிப்போமாக. நாமும் வாழ வழி இல்லாமல், இளைப்பாறுதல் இல்லாமல், வனாந்தரத்திலே தனிமையான வழியிலே செழிப்பையே காணாமல் வழி நடந்த நாட்கள் உண்டல்லவா? பசியுடன் தாகத்துடன் ஆத்துமா தொய்ந்ததாக இஸ்ரவேலை போலவே அலைந்து திரிந்தோம் அல்லவா? நம் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது நம் இக்கட்டுகளிலிருந்து இஸ்ரவேலரை விடுவித்தது போலவே நம்மையும் கர்த்தர் விடுவித்தார் அல்லவா? நாமும் கர்த்தரை துதிப்போமாக. இளைப்பாறவும் இடங்கொண்டு பெருகவும் நமக்கு ஒரு இடத்தை கட்டளையிட்டாரே. செவ்வையான வழியிலே நம்மை நடத்தினாரே. இந்த கர்த்தரை நாமும் துதிப்போமாக. தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறாரே. இது அவருடைய கிருபை அல்லவா? இது அவரின் அதிசயம் அல்லவா? இதற்காக நாம் கர்த்தரை துதிப்போமா? வனாந்தரமான இவ்வாழ்க்கையிலே நம் பசிக்கு மன்னாவை தருகிற கர்த்தரை துதிப்போம். தாகத்துக்கு கன்மலை தண்ணீரை தருகின்ற கர்த்தரை துதிப்போம். நம் ஆத்துமாவை போஷிக்கிற கர்த்தரை துதிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபம். எங்கள் ஜீவ அப்பமே, எங்கள் ஜீவ தண்ணீரே, இயேசுவே, என்னை உம்முடைய ஜீவ பாதையிலே செவ்வையான வழியிலே நடத்துமேன். ஆமேன்.